சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த போஸ ராஜாங்கம் துப்பாக்கி எடுத்து சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்க போஸை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காகவே தாமரை பார்த்தா போஸுக்கு போனை போடுது. மாமா என்ன பண்றீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், தாமரை சொல்லு தாமரை, உன் போனுக்காகத்தான் இம்பிட்டு நேரம் காத்திருந்தேன், என்ன தாமரை நான் மேல வரவா அப்படின்னு சொல்லிட்டு போஸு கேட்கவும், வாங்க மாமா, அம்மாவும் வெளியே போயிருக்கு, நான் தனியா தான் இருக்கேன், நீங்க வாங்க நம்ம மனசு விட்டு பேசலாம், நீங்க ரூமுக்கு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், இந்த வந்துடுறேன் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா போஸு செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு வேகமா வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டிப் டாப்பா பார்த்தா வேகமா தாமரையோடைய ரூமுக்கு ஓடுறா. அதுக்கு முன்னாடி பார்த்தா தாமரை ஃபோனில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் ஃபோனையும் வச்சிருது. வாடா மாப்பிள்ள வா, புது மாப்பிள்ள தானே நீனு, உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு, நீங்க வருவ, என்கிட்ட என்னென்னலாம் என்னை வர்ணிப்ப, நானும் உன்கிட்ட வர்ணிப்பேன், நீ என்கிட்ட அத்து மீறுவேல, அதை வீடியோவா எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சு உன் ஆத்தா முகத்துலையும் ஓ முகத்துலையும் கரிய பூசல, என் பேர் தாமரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா நல்லா திட்டம் போட்டு வச்சிருக்கு. இங்கே புது மாப்பிள்ளை பார்த்தா போஸு வேகமாக வந்து தாமரையோட ரூமோடைய கதவை தட்டவும் தாமரையும் பார்த்தா கதவை திறக்குது. வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லி தாமரையும் கூப்பிடவும் இங்கே போஸும் பார்த்தா உள்ளே போகிறான். போஸு உள்ளே போகிறத பார்த்தா சேது கருப்பெல்லாம் பார்த்துறாங்க. என்ன மாமா தாமரை ரூமுக்குள்ளே போஸு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தெரியல மாப்பிள்ள, எதுவும் தாமரை எதுவும் வாங்குறதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா சாதாரணமாக எடுத்துக்கிறாரு. இங்கே போஸு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே தாமரை பார்த்தா, மாமா உண்மையிலேயே எனக்கு உங்களை பிடிக்குமா மாமா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், என்ன தாமரை இப்படி கேட்டுட்ட, என் மனசுல இருக்கிற ஹார்ட்டில் ஃபுல்லாக நீ தான் தாமரை இருக்கு அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், அப்புறம் ஏன் மாமா இம்பிட்டு நாள் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்ல, என்கிட்ட ஒத்த வார்த்தை கூட என்னை பிடிக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னைய விட்டுட்டு அந்த மலர்கிட்ட தானே நீங்கள் உங்கள் காதலெல்லாம் காமிச்சிங்க, அந்த மலரை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நான் அவளை காதலிக்கவே இல்லை தாமரை, அவ தான் என் மேல லவ்னு சொல்லி என் பின்னாடியே திரிஞ்சா, நான் அவளை காதலிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல போனா போது நம்ம கிட்ட இப்படி தூரம் கெஞ்சிராளே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து அவளுக்கு நான் வாழ்க்கை பிச்சை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போஸ சொல்லவும், எது நீங்க அவளுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தீங்க, நீங்களே அவளை கற்பழிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அதெல்லாம் விடு தாமரை, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, இப்ப நமக்குள்ள நடக்க போறத மட்டும் பத்தி பேசு, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, அதுவும் இப்ப நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா, இந்த மல்லிகைப்பூவுக்கும் புடவைக்கும் உன்னைய பார்க்கையில அப்படியே தேவதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா தாமரையை நெருங்கவும், சரி மாமா இப்ப நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமே, இப்ப நீங்க என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு நாளைக்கு நீ கைவிட்டுட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், நாளைக்கு இந்த கல்யாணமே நடக்காது தாமரை அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், என்ன மாமா சொல்றீங்க, கல்யாணம் நடக்காதா, எப்படி மாமா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், இப்ப நமக்குள்ள நடக்க போறத வச்சே நாளைக்கு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன், எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை, என் அம்மா கட்டாயப்படுத்தினாலதான் அந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதம் சொன்னேன், பார்த்தா அதுக்கு அவ ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குறா, எப்ப பார்த்தாலும் நொய்னு போனை போடுறா, அங்கே போகாத இங்கே போகாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறா, மெடிக்கல் டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு சொல்லி என்னை போட்டு பாடா படுத்துறா தாமரை, அவ கூட வாழவே எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அவளும் அவன் முகர கட்டை அப்படின்னு சொல்லி போஸு பேசுறதெல்லாம் பார்த்தா வீடியோவா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி போடுறீ மாப்பிள்ள, பேசு பேசு, உன் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வரட்டும், வீடியோவா நல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை பார்த்தா மனசுக்குள்ள நினைக்குது. சரி விடு தாமரை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தாமரை, வா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை கிட்ட அத்து மீறி பார்த்தா போஸு கன்னத்தில் கை வச்சு முத்தம் கொடுக்க பக்கத்தில் போகிறான். அப்போ பார்த்தா டப்பு டப்புன்னு சேது கதவை தட்டுறாரு. அப்படி போடு, யாரோ வந்துட்டாங்க போல, நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான், தலுங்க தலுங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கத்தவும், தாமரை தாமரை ஏன் தாமரை கத்துற, தாமரை கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும் வெளியில இருந்து பார்த்தா சேது கதவை தட்டுறாரு. கதவை தட்டுறது சத்தத்தை கேட்டதும் இங்க பார்த்தா சேது கதவை உடைச்சு உள்ள வராரு. மாமா மாமா நீ காப்பாத்துங்க மாமா, மாமா நீ காப்பாத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தாமரை தலைவிரி கோலத்தோட வந்து சேது பக்கத்துல நிக்கவும், என்னாச்சு தாமரை என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. மாமா போஸு மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அழுகவும், என்ன சொல்ற தாமரை அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா மாமா அவன் அப்போ உள்ள வரையில நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும்,
ஆமா மாமா வந்தாரு, என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், வா தாமரை அப்படின்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு மாமா, என்னை காப்பாத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா கதறவும் இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தா கீழே இருந்து எல்லாரும் பார்த்தா மேலே வந்துடுறாங்க. ராஜாங்கம், சன்னாசி, ஈஸ்வரி, சாவித்திரி, மோகனா, சித்ரான்னு சொல்லி எல்லாரும் மேலே வரவும் இங்கே தாமரை கதற பார்த்துட்டு என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் இவன் இன்னும் திருந்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு. மாமா என்கிட்ட போஸ் மாமா தப்பா நடக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் ஐயோ 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 என் மக வாழ்க்கை இப்படி கெடுக்க பார்த்தானே, படுவாவி படுவாவி, உனக்கு தான் நாளை கல்யாணம் வச்சேடா, அப்புறம் ஏன்டா என் மகிட்ட இப்படி நடக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்படியே கதறவும் போஸை பார்த்தா சப்புன்னு செகுல சேர்த்து ராஜாங்க ஒரு அற வர்றாரு. நீ இன்னும் திருந்தலையா? உனக்கு நாளைக்கு எம்எல்ஏ மகளோட கல்யாணம்ல, நீ ஏன்டா அப்ப தாமரை கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கவும் பெரியப்பா அது ஒன்னும் இல்ல பெரியப்பா அப்படின்னு சொல்லி போஸ் பார்த்தா அப்படியே நடிக்கவும் போதும் நிறுத்துடா, என் மகிட்ட தப்பா நடக்க பார்த்துருக்க, அதுக்கு சேது சாட்சியா இருந்திருக்கா, நீ இங்க இல்லைன்னு சொல்ற, எப்படா உனக்கு எப்படா மனசு வருது இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா போஸோடைய சட்டையை பிடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு.